நாட்டில் வெப்பநிலையானது 40°C நெருங்குவதால் சுட்டெரிக்கும் வெப்பம் அசௌகரியத்தை ஏற்படுத்துவது மட்டுமின்றி உடல்நல பிரச்சினைகளையும் ஏற்படுத்துகிறது. வேலூர், திருச்சி, மதுரை மற்றும் சென்னை உட்பட பல பகுதிகளில் நிலைமை ஏற்கனவே மோசமடைந்து வருகிறது. வானிலை ஆய்வுத்துறையின்படி வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5°C அதிகமாக உள்ளது. மேலும் மே மாதத்திற்கு பிறகு வெப்பநிலை 40°ஐ தாண்டக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் கோடையில் நமது உடல்நலத்தில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வெப்ப அலைகளின் உடல்நல பாதிப்புகள் மற்றும் எந்தெந்த விஷயங்களில் மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். அதிகப்படியான வெப்பம் உடலின் உள் சமநிலையை சீர்குலைக்கிறது. வியர்வை மூலம் நீரும் அத்தியாவசிய உப்புகளும் வேகமாக இழக்கப்படுகின்றனர். இந்த இழப்பு உடனடியாக ஈடு செய்யப்படாவிட்டால் அது பல உறுப்புகளை பாதிக்க தொடங்குகிறது. வெப்பத்தாக்கத்தின் முதல் மற்றும் மிகவும் பொதுவான அறிகுறி நீரிழப்பு ஆகும். இது சோர்வு, தலை சுற்றல் அல்லது தலைவலியை ஏற்படுத்தலாம். இதை புறக்கணித்தால் அது பலவீனம், குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் மயக்கத்திற்கு வழிவகுக்கும். செரிமான அமைப்பில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் தொற்று ஏற்படும் அபாயம். சுட்டெரிக்கும் வெப்பம் தாகத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் செரிமானத்தையும் சீர்குலைக்கிறது. பலர் சாப்பிட்ட பிறகு பசியின்மை, நெஞ்செரிச்சல் அல்லது வயிறு கனமான உணர்வை அனுபவிக்கிறீர்கள். மேலும் வெப்பத்தில் உணவு விரைவில் கெட்டுப்போவதால் வயிற்று நோய் தொற்றுகள், வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படுகின்றனர். நீங்கள் அதிக நேரம் வெப்பத்தில் இருக்கும்போது ஆபத்து அதிகரிக்கிறது. வெப்ப சோர்வு, குமட்டல் மற்றும் தசைப்பிடிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். வெப்பத்தாக்கம் என்பது ஒரு மருத்துவ அவசர நிலை ஆகும். இதில் உடல் வெப்பநிலை அபாயகரமான நிலைக்கு உயர்ந்து குழப்பம், வேகமான இதய துடிப்பு மற்றும் சுயநினைவு இழப்புக்கு வழிவகுக்கிறது. யார் யாருக்கு ஆபத்து என்பதையும் பார்ப்போம். முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டு அமைப்பு சரியாக செயல்படாது. இது உடனடியாக இவர்களை பாதிக்க செய்யும். இதய நோய், சர்க்கரை நோய் அல்லது சிறுநீரக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை கோடை காலத்தில் மோசமடையக்கூடும். குடித்தொழிலாளர்கள் மற்றும் வெளிப்புற பணியாளர்கள் போன்றோர் வெயிலில் பல மணி நேரம் செலவிடுபவர்களுக்கு வெப்பத்தாக்கம் ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் வெயில் காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிக திரவமும் ஆற்றலும் தேவைப்படும். வெயில் காலத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் மிகவும் எளிமையானவை. உடலில் நீரை சீராக பேணுவது, மதிய வேளையில் நேரடி சூரிய ஒளியை தவிர்ப்பது மற்றும் புத்துணர்ச்சியான எளிதில் செரிக்கும் உணவுகளை உண்பது ஆகியவை உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும்.